வணக்கம். ரமண மகரிஷியின் நான் யார் தத்துவத்தை வெறும் தத்துவமாக மட்டும் பார்க்காமல் ஒரு நேரடியான நடைமுறை பயிற்சியாக எப்படி மாற்றுவது அதத்தான் இந்த விளக்க உரையில் நாம் ஆழமாக அலசப்போகிறோம். இது ஏதோ புத்தகத்தை வாசிக்கும் நேரமல்ல, மாறாக நம்மை நாமே கண்டறியும் ஒரு அகத்தேடல். வாருங்கள், நேரடியாக விஷயத்துக்குள் போகலாம். ஸ்ரீ ரமணாசிரமத்தின் அதிகாரப்பூர்வ வெளியீடான இந்த நூல் 1902 சிவபிரகாசம் பிள்ளை அவர்கள் கேட்ட சில நேரடியான கேள்விகளுக்கு ரமண மகர்ஷி கொடுத்த பதில்களிலிருந்து உருவானது. இதிலிருக்கும் அந்த ஆழமான ஆன்மீக உண்மைகளைத்தான் நாம் இன்று படிப்படியாக பார்க்கப் போகிறோம். எடுத்த உடனேயே உங்களிடம் ஒரு சவாலான கேள்வியை கேட்கிறேன். இப்போது இந்த நொடியில் உங்கள் கண்களின் வழியே இதை பார்த்து கொண்டிருப்பது உண்மையிலேயே யார் என்று உங்களுக்கு தெரியுமா? இது ஒரு மாபெரும் புதிரில்லையா? உங்கள் அடிப்படை நம்பிக்கைகளை உடைக்கும் ஒரு சவால் இது. உங்கள் வாழ்க்கையை இந்த நிமிடம் அனுபவிப்பது யார்? இதற்கான விடையை கண்டுபிடிக்க முதலில் நாம் பகுதி 1க்குச் செல்வோம். உண்மையான மகிழ்ச்சிக்கான தேடல். உலகத்தில் இருக்கிற எல்லா உயிர்களும் எப்பவுமே எந்த கவலையும் இல்லாமல் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றுதான் ஆசைப்படுகின்றன. சரிதானே? ஏனென்றால் உண்மையான மகிழ்ச்சி என்பதுதான் நம்முடைய அடிப்படையான இயற்கை. ஆனால் நாமோ அதை தவறான வெளிப்புற பொருட்களில் தொடர்ந்து தேடிக்கொண்டிருக்கிறோம். உண்மையான மகிழ்ச்சி என்பது சச்சிதானந்தம், அதாவது சத் சித் ஆனந்தம், இருப்பு, உணர்வு, பேரின்பம் என்று சொல்வார்கள். இதுதான் நம்முடைய உண்மையான இயற்கையான நிலை. இதை புரிந்து கொள்ள ஒரு எளிய உதாரணம் சொல்கிறேன், கேளுங்கள். நாம் ரொம்ப ஆழ்ந்து எந்த கனவும் இல்லாமல் தூங்குகிறோம் இல்லையா? அந்த மனமற்ற உறக்கத்தில் இந்த இயற்கையான பேரின்ப நிலையை நாம் தினமும் ஒரு சிறு துளியாக அனுபவித்துக் கொண்டுதான் இருக்கிறோம். சரி, இந்த நிரந்தரமான பேரின்பத்தை கண்டுபிடிக்க நாம் என்ன செய்ய வேண்டும்? பகுதி 2, பொய்யான சுயத்தை கட்டுடைத்தல். அதற்கு நாம் தொன்மையான நேத்தி நேத்தி, அதாவது இதுவல்ல இதுவல்ல என்ற முறையை பயன்படுத்தப் போகிறோம். இந்த இடத்துல ரமண மகரிஷி நம்முடைய பொய்யான அடையாளங்களை ஈவிரக்கமே இல்லாமல் அடித்து நொறுக்குகிறார். நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிற இந்த இரத்தமும் சதையுமான உடல் நீங்கள் கிடையாது. பார்ப்பது, கேட்பது என்று இந்த ஐம்புலன்களும் நீங்கள் கிடையாது. ஏன் ஆச்சரியமாக இருக்கும்? சிந்திக்கும் உங்கள் மனதும் நீங்கள் கிடையாது. அந்த அஞ்ஞான இருள் நிலையும் நீங்கள் கிடையாது. இப்போது யோசித்து பாருங்கள். இந்த உடல், புலன்கள், மனம், இது எதுவுமே நான் இல்லை என்றால் மாயைகள் எல்லாம் விலகி ஒரு பிரம்மாண்டமான கேள்வி நம் முன்னாடி வந்து நிற்கும். அதுதான், நான் இதெல்லாம் இல்லை என்றால் பிறகு நான் யார்? இந்த கேள்விக்கு விடையளிக்க நாம் மனதை ஆராய வேண்டும். பகுதி 3, மனதின் முகத்திரையை கிழித்தல். நாம் சிந்திக்கும் மனம் கிடையாது என்று பார்த்துவிட்டோம். அப்போ இந்த மனம் என்ன? ரமண மகரிஷி ரொம்ப அழகாக சொல்கிறார். மனம் என்பது தொட்டு உணரக்கூடிய ஒரு பொருள் கிடையாது. அது எல்லா எண்ணங்களையும் உருவாக்குகிற ஒரு அதிசய சக்தி. எண்ணங்களை தவிர்த்துவிட்டு பார்த்தால் மனம் என்று தனியாக ஒன்று இல்லவே இல்லை. எண்ணங்கள் மறைந்தால் மனமும் மறைந்துவிடும். இதை சுவாரஸ்யமாக புரிந்து கொள்ள ஒரு சிலந்தி வலை உதாரணத்தை பார்ப்போம். ஒரு சிலந்தி எப்படி தன் உடம்பிலிருந்தே நூலை எடுத்து வலையை பின்னி மறுபடியும் அதை தன்னுள் இழுத்துக் கொள்கிறதோ, அதே மாதிரிதான் மனதும் இந்த உலகம் என்ற மாயையை தன்னுள்ளிருந்து வெளியே உருவாக்கி மீண்டும் தன்னுள் இழுத்துக் கொள்கிறது. அப்போ இந்த எண்ணங்கள் எல்லாம் எங்கிருந்து வருகின்றன என்று நீங்கள் கேட்கலாம். உங்கள் மனதில் தோன்றும் ஒவ்வொரு எண்ணத்துக்கும் ஒரு ஆணிவேர் இருக்கிறது. அதுதான் நான் என்ற அகங்காரம் அல்லது நான் எண்ணம். மற்ற எல்லா எண்ணங்களுக்கும் இதுதான் முதல் எண்ணம். இது ஆன்மீக இதயம் என்ற இடத்திலிருந்துதான் உற்பத்தியாகிறது. இப்போது மிக முக்கியமான கட்டத்துக்கு வந்திருக்கிறோம். பகுதி 4, ஆன்ம விசாரணையின் சக்தி. இந்த எண்ணங்களின் ஆணிவேரான நான் என்ற எண்ணத்தை அழித்து மனதின் வலையை எப்படி நிறுத்துவது? இதை செய்ய ரமண மகரிஷி நமக்கு கொடுக்கும் பிரம்மாண்டமான கருவிதான் ஆன்ம விசாரணை. ரொம்ப எளிமையான பயிற்சி இது. ஒரு எண்ணம் எழும்போது ஒரு துப்பறியும் நிபுணனைப் போல இந்த எண்ணம் யாருக்கு உண்டாயிற்று என்று கேளுங்கள். உடனே எனக்கு என்று பதில் வரும். அடுத்த வினாடி நான் யார் என்று கேளுங்கள். இப்படி தொடர்ந்து அதன் மூலத்தை நோக்கி தேடிப்போனால் எண்ணங்கள் தானாகவே அடங்கிவிடும். இங்கே ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சு கொள்ள வேண்டும். மூச்சு பயிற்சி, மந்திரம் இதெல்லாம் மனசை தற்காலிகமாக தான் அடக்கி வைக்கும். இது ஒரு மூர்க்கமான விலங்கு கட்டி வைப்பது போன்றது. ஆனால் இந்த நான் யார் என்ற விசாரணை மட்டும்தான் அகங்காரம் என்ற அந்த வேரை நிரந்தரமாக அழித்து மனதுக்கு முழுமையான அமைதியை தரும். இந்த விசாரணையை தொடர்ந்து செய்ய நமக்கு அபாரமான நம்பிக்கை வேண்டும்.
பகுதி 5 சரணாகதியும் அக அமைதியும். அகங்காரத்தை விடுவதால் கிடைக்கும் அமைதியை இந்த ஒரு அருமையான மேற்கோள் நமக்கு விளக்குகிறது. புகைவண்டி எல்லா பாரங்களையும் தாங்கிக் கொண்டு போகும்போது நாம் ஏன் நம்முடைய சின்ன மூட்டையை தலையில் வைத்துக்கொண்டு கஷ்டப்பட வேண்டும்? உலகத்தை இயக்குகிற மாபெரும் சக்தியிடம் நம் சுமைகளையெல்லாம் இறக்கி வைப்பதுதான் உண்மையான சரணாகதி. அந்த மூட்டையை கீழே இறக்கி வைக்க நமக்கு தேவையானது வைராக்கியம். வைராக்கியம் என்றால் என்ன தெரியுமா? எண்ணங்கள் எழும்போதே அது முளைக்கிற இடத்திலேயே அதை நசுக்கி விடுகிற ஒரு தீவிரமான ஆசையின்மை. இது எண்ணங்களை அழிக்க உதவும் ஒரு வலிமையான ஆயுதம். இதை ஒரு முத்துக் குளிப்பவனோட ஒப்பிடலாம். அவன் எப்படி கடலுக்கடியில் செல்ல ஒரு கனமான கல்லை இடுப்பில் கட்டிக்கொண்டு உள்ளே மூழ்குவானோ அதே மாதிரி நாமும் இந்த வைராக்கியம் என்ற கல்லை கட்டிக்கொண்டு மனதின் அலைகளை தாண்டி நமக்குள்ளே ஆழ்ந்து மூழ்கினால் ஆன்மா என்ற அரிய முத்தை நாம் நிச்சயமாக அடையலாம். இப்போது நாம் இந்த விளக்கு உரையின் இறுதி பகுதிக்கு வந்துவிட்டோம். பகுதி 6 முடிவான முக்தியை அடைதல். வெயிலில் அலையும் ஒரு அறிவற்றவனையும் நிழலின் அருமை தெரிந்த ஒரு விவேகியையும் கொஞ்சம் ஒப்பிட்டுப் பாருங்கள். நாமும் அஞ்ஞானத்தால் உலகமாகிய இந்த கொடும் வெயிலில் அலைந்து கஷ்டப்படுகிறோம். எப்போது நாம் ஆன்மா என்ற அந்த குளிர்ந்த நிழலுக்குள் நுழைகிறோமோ அப்போதுதான் நமக்கு உண்மையான நிரந்தரமான நிம்மதி கிடைக்கும். ஒரு விவேகி அந்த நிழலை விட்டு விலகவே மாட்டான். இதில் நாம் கவனிக்க வேண்டிய ஒரு அதிமுக்கியமான உண்மை என்னவென்றால், முக்தி என்பது எங்கேயோ இருந்து புதிதாக ஒன்றை பெறுவது கிடையாது. பந்தத்தில் இருக்கிற தான் யார் என்று விசாரித்து மனதின் மாயைகளை விலக்கி நீங்கள் எப்போதுமே யாராக இருக்கிறீர்களோ அந்த முழுமையான உண்மையை, உங்களுடைய யதார்த்த ஸ்வரூபத்தை உணர்வதுதான் முக்தி. இப்போது நான் உங்களை ஒரு நிமிட அமைதியோடு விட்டுச் செல்ல விரும்புகிறேன். உங்களுடைய நம்பிக்கைகளை சற்று ஓரமாக வையுங்கள். உங்கள் எண்ணங்கள் எங்கிருந்து வருகின்றன என்று நேரடியாக பாருங்கள். உங்களுக்குள்ளேயே இந்த ஒற்றை கேள்வியை கேட்டுக்கொள்ளுங்கள். உண்மையிலேயே நான் யார்?